பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்போடு கூட இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. இந்த ஒரு பதம் அப்போஸ்தலர் நிருபத்தினுடைய சகல சாரம்சத்திலும் கலந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது என்கிற பதம் எல்லா சாப்டர்லையும் திரும்ப 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 வருதான்னு கேட்டால் யூ கேனாட் ரீட் லைக் தட். நீங்கள் அப்படி வாசிக்க முடியாது. ஆனால் யூ கேன் ஃபைண்ட் இட். நீங்கள் அதை கவனமாக பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் எப்படி செயல்பட்டது. அன்றைக்கு இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் செயல்பட்டதற்கான சாட்சிகளை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பார்ப்பது? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை தீர்மானிக்கும் பொழுது இது கர்த்தர் வழிநடத்துகிற விதமா என்று எப்படி தீர்மானத்துக்கு வருவது? நமக்கு ஏதாவது க்ளூ இருக்கிறதா? நாம் எப்படி அதை பகுத்து ஆய்ந்து இது கர்த்தருடைய செயல்தான், கர்த்தர் தான் இதை நடத்துகிறார், எப்படி நாம் அதை நிதானித்து கொள்வது? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்ய போகிறார். ஸோ 11வது அதிகாரத்தில் நாம் எடுத்த இந்த தீம் எங்கே இருக்கிறது? 21வது வசனத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்போ ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்போ பைபிள் படிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில், என் வீட்டில், என் வேலையில், என் குடும்பத்தார் மத்தியில், அந்த கான்செப்ட்லேயே தான் நம்ம பைபிள் படிப்போம். நம்ம தானே நம்ம பைபிள் படிக்கிறதே எதுக்காக? நான் எப்படி வாழணும், நான் இந்த வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் இந்த சம்பாதித்தை எப்படி பார்க்கறது, கணவன் மனைவி உறவுக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்கான உறவுக்குள்ள, குடும்பத்தாருக்குள்ள, ஃபைனான்சியல் பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, கர்த்தருடைய கரம். நான் அங்கே தான் போய் நிற்பேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படிக்கும் பொழுது அது சபை குறித்ததான சத்தியம். அது பர்சனலுக்கு நேரடியாக அப்ளிகபிள்னா இல்லை, ஆனால் பிரின்சிபிள் நமக்கு ஒத்து வரும். நேரடியாக அதை அப்படியே பார்க்கணும் அப்படின்னா சபை அப்படிங்கிற விஷயத்தில் நேரடியாக இருக்கிறது. அது என் வாழ்க்கைக்கு எடுத்துக்க முடியுமா? அடிப்படைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால் இன்றைக்கி 2 விதமாக இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, கர்த்தருடைய கரம் ஒரு சபையை எப்படி நடத்துகிறது, கர்த்தருடைய கரம் ஒரு தனிப்பட்ட மனிதனை எப்படி நடத்துகிறது. சரி, சபை என்று சொல்லும் பொழுது நம்ம முதல் முறையாக ஒரு சபையை பார்க்கிறோம். எருசலேமில் இருந்த சபை யூதர்களால் நிரம்பியிருந்த சபை. அதை தாண்டி புறஜாதியர் இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம், போன வாரம் வரைக்கும். மறுபடியும் கொஞ்சம் திரும்பி போயிட்டு 11வது அதிகாரத்தில் 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அந்தியோக்கியாவிலே ஒரு சபை இருந்தது. அந்த சபை தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பெறுகிற அளவுக்கு சாட்சியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த உபதேசம் அப்படி. ஒரு அருமையான ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை வளருகிறது. இந்த திருச்சபை வளரும் பொழுது இந்த திருச்சபையில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? குறிப்பாக 14வது அதிகாரத்தில்
முதல் வசனத்தில் நாம் இப்படியாய் பார்க்கிறோம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். இப்போ ஒரு சபை இருக்கிறது அந்தியோக்கியாவிலே. அந்த சபையிலே உபதேசம் சரியாக இருந்தது, மக்கள் சரியாக வளர்ந்தார்கள். அதற்கு காரணமான ஒரு சிலரை பற்றி 14வது அதிகாரம் சொல்லுகிறது. யார் இந்த ஒரு சிலர்? கொஞ்சம் 13வது அதிகாரத்தில் அதனுடைய பின்னணியை பார்த்தோம்னா 1வது வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசித்ததுனால அந்தியோக்கியா சபையில் போதர்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் இருந்தவர்களை கர்த்தர், நீங்கள் போய் வெளியிலேயே ஊழியம் செய்யுங்கள், புறஜாதியர்களை போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லுங்கள், உங்கள் சபையில் மட்டும் இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் விசுவாச சபையில் கூடி இங்கேயே உட்காந்துருக்காமல் என்ன பண்ணுங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க, பல இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி போன ஒரு இடம்தான் இப்போ 14வது அதிகாரம் முதல் வசனம். இப்போ வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தை பாருங்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். இப்போ அவங்க ஊழியம் செய்ய போனாங்க, ஆனால் யூதர்கள் புறஜாதியாரை தூண்டிவிட்டு ஊழியம் செய்வதற்கு தடை ஏற்படுத்துகிறார்கள். மிகப்பெரிய தடை வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய கரம் எப்படி அவர்களை நடத்துகிறது சபையாக, அதை நம்ம பார்க்க போகிறோம். 2வது ஒன்று பார்க்க போகிறோம், கர்த்தருடைய கரம் ஒரு தனி மனிதனை எப்படி நடத்துகிறது, அதையும் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்போ இப்போ சபை என்ன செய்கிறது? கூடி வந்தாங்க, கிறிஸ்தவர்கள் பேர் எடுத்தாங்க, அவங்க நல்ல உபதேசத்தில் வளர்ந்தாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், நீங்கள்லாம் போய் வெளியில் ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னார். அவங்க ஊழியம் செய்ய போனாங்க. போகிற இடங்கள்லாம் என்னாச்சு? முதல் விஷயம், தடை வந்தது, பிரச்சனை வந்தது, எதிர்ப்பு வந்தது. என்ன ஆனது? 3வது வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவங்க பிரச்சனை வந்தாலும் தைரியமா போதகம் பண்ணாங்க. அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தர் இங்க ஒரு இடத்துல ஒரு விஷயம் உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறாரு? அவங்க பேசுகிற வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளமும் நடக்கும்படி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இனிஷியல் ஸ்டேஜில் கர்த்தர் அங்கே உதவி செஞ்சிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது? உடைய ஊழியத்திற்கு துணை நிற்கிறது. சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போம். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். பாருங்க, பட்டணத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கல. ஒரு சிலர் பிரிஞ்சு இருக்கிறாங்க. யூதர்கள் அந்த முறைமையில இருக்கிறாங்க. 5வது வசனம். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில், முதலாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக எழுப்புறாங்க, கலகம் பண்ணுறாங்க, நடந்துச்சு. இப்போ இன்னும் ஃபியூரியஸாக அவங்கள அவமானப்படுத்தலாம், கல்லெறியலாம், இதுவும் நடக்கிறது. இப்போ என்ன செய்கிறாங்க? இதை அறிந்தவுடன் பவுலும் அங்கே கூட இருந்தவங்களும் என்ன செய்கிறாங்க? லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகி லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம். இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல பிரச்சனை வந்த உடனே அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் கல்லெறிந்து அவர்களை கொல்லணும்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது வேறு இடத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. லீஸ்திராவில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். பவுலை கல்லெறிந்து கொன்று தூக்கி போடுறாங்க. மறுபடியும் அவன் தெர்பைக்கு போகிறான். தெர்பைக்கு போனவன் திரும்பவுமா லீஸ்திராவுக்கு வருகிறான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்போ 15வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கனெக்டிவிட்டியாக படிப்போம். அந்தியோக்கியா சபையிலிருந்து புறப்பட்டு போய் பல இடங்களிலே சுவிசேஷம் சொல்கிறாங்க. எல்லா இடங்களிலும் உபதேசம் பண்ணி சீஷர்களை உருவாக்குறாங்க. ஆனால் உருவாக்குனவங்க திரும்பி எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. 14வது அதிகாரத்தினுடைய குறிப்பாக 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். எந்த சர்ச்சிலேருந்து புறப்பட்டு போனாங்களோ திரும்பி அங்கே வந்துட்டாங்க.
இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்தியோக்கியான்னு ஒரு திருச்சபை நல்ல ஆவிக்குரிய திருச்சபையாய் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. 4 சுவிசேஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பி அவங்க போய் பல இடங்களில் சபைகளை ஸ்தாபித்துட்டு திரும்பி வந்து சபைக்கு நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நல்ல வளர்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய கரம் வழி நடத்தி இருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்ய சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தனை கல்லெறிந்து கொன்னும்பொழுது கூட கர்த்தர் அவனை எழுப்பி கொண்டு வந்துட்டார். கர்த்தருடைய கரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? யூதர்கள் புறஜாதியருக்கு விரோதமாக பெரிய ஒரு பிரச்சனையை சபைக்கு கொண்டு வராங்க. நல்ல திருச்சபை, நல்ல வளர்ச்சி, நல்ல அழகாக உருவானாங்க. கிறிஸ்தவர்கள் பேர் எடுத்தாங்க. 4 பேரை ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. 4 பேர் போய் ஊரெல்லாம் போய் சுற்றி நிறைய சபைகளை ஸ்தாபித்தாங்க. சபை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஒரு சபை வளருது அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே ஒரு பெரிய பிரச்சனை திடீர்னு வெடிக்கும். ஏன் தெரியுமா? நாம் எல்லோருமே வளர திருச்சபையில் பிரச்சனை இருக்காது அப்படி நினைக்க முடியாது. பிரச்சனைகளும் போராட்டங்களும், ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்குது, ஒரு வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குதுன்னா நீங்கள் அப்படியே நல்லா போயிடுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாய் பிரச்சனைகள் பெருசாய் ஒரு சில நேரத்தில் வெடிக்கும். ஆனால் அப்பொழுது தான் நம்ம கர்த்தருடைய கரத்தை பார்க்கணும். நீங்கள் கர்த்தருடைய கரத்தை எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, சமாதானமாக இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கரம் இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை, நம்ம சவாலான நேரங்களில், பிரச்சனையான நேரங்களில் கர்த்தருடைய கரம் எப்படியெல்லாம் செயல்படுகிறதுன்னு உற்று பார்க்கறதுக்கு இன்றைக்கி கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். இப்போ என்னாச்சு? யூதர்கள் ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. புறஜாதியார் நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னால் அவங்களும் யூதராய் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கர்த்தருடைய கரத்தை நான் உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்குறதுக்கு 15வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். என்ன, நம்ம போன வாரம் படித்த பகுதியை திருப்பி படிக்கிறோம். அப்போ பாருங்கள், 2வது வசனத்தை வாசித்துருவோம். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை எழும்புகிறது. ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனைக்கு கர்த்தருடைய கரத்தை நாம் பார்க்கணுன்னா என்ன செய்யலாம்? நம்ம உடனே என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணியிருப்போம். ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்யலான்னு யோசிப்போம். யோசித்து கர்த்தர்கிட்ட சொல்லுவோம். சொல்லிவிட்டு நம்ம விருப்பத்துக்கு ஒன்று செய்வோம். நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும், சபை காரியமாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தை நம்முடைய மூளையினால் தீர்க்க பார்ப்போம். நம்முடைய அனுபவங்களினால் தீர்க்க பார்ப்போம். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நமக்கு தெரியும். நம்ம ஜெபிப்போம், வேத வசனம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் செயலாக்கத்தில் போகும்போது மட்டும் என்ன செஞ்சிருவோம்? நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய விருப்பங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா கர்த்தருடைய கரம் என்னை எப்படி நடத்துனதுன்னு பார்க்குறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாருக்குமே வேத வசனம் என்பது, கர்த்தர் என்பது, அவர் தனியாக அங்கே நிற்பார். அவரை நான் அப்பப்போ வந்து பார்த்துப்பேன். எனக்கு பிரச்சனையே சொல்லிவிடும். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் செயல்படும் போது மட்டும் என் இஷ்டத்துக்கு போகிற ஒரு வழி இருக்கும். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? முதல் திருச்சபை ஒன்று இருக்குது, எருசலேம் திருச்சபை. இவங்க அந்தியோக்கியாங்கிற திருச்சபை, புதுசாக உருவான திருச்சபை, வளர்ற திருச்சபை, நல்ல ஊழியெல்லாம் செய்கிறாங்க, சரியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர்கள் சுயமாக முடிவெடுக்காமல், அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று செய்யாமல், நம்ம இந்த சபை உருவாகிறதுக்கு ஒருத்தங்க காரணம் இல்லை, அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போகும். இப்போ விசுவாசம் சபையில் ஒரு பிரச்சனை,
சத்தியம் சபையில் ஒரு பிரச்சனை, ஜெயம் சபையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம பிரச்சனைக்கு சிங்கப்பூரில் இருக்கிறவங்க என்னப்பா தீர்ப்பு சொல்ல முடியும்? நம்ம பிரச்சனையை அவங்க எப்படி கையாள முடியும்? நம்ம கலாச்சாரம் வேறு, நம்முடைய பழகிற விதம் வேறு, நம்ம உடுத்துகிற விதம் வேறு, நம்ம சாப்பிட்ற விதம் வேறு, அவங்க வேறு. அதனால தான் இங்கே பாஸ்டர் வந்து என்ன சொன்னார், ஐ எம் நாட் ஏ ஃபாரினர். தேவனுடைய சபைன்னு ஒன்று வந்துட்டா அதில் யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, அடிமையானவனும் கிடையாது, சுயாதி எல்லாம் ஆணும் கிடையாது. இப்போ எல்லாம் ஒன்று. சரீரத்தில் இணைக்கப்பட்ட பிறகு நீ கருப்பு, நான் சிவப்பு, நீ உன் ட்ரெஸ்ஸு, நீ புடவை கட்டிக்கிற, நான் சுடிதார் போட்டிருக்கிறேன், அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாம் ஒன்று தான். அப்போ ஒன்றுன்னு சொல்லும் பொழுது இந்த சபைக்கு விதை போட்டது யார்? தேவன் யார் மூலமாக இந்த சபையை உருவாக்குனார்? பெத்தனி சபை. அப்போ இந்த சபைக்குள்ள ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் என்னை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிற திருச்சபைக்கிட்ட நான் போகிறேன். எங்கள் கர்த்தருடைய கரத்துக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்? அங்கே பிரச்சனையை கொண்டு போன உடனே அவங்க எல்லாரும் தங்கள் இஷ்டத்துக்கு பேசணும்னு நினைக்கல. நாங்கள் நினைக்கிறத சொல்கிறோம், நாங்கள் விரும்புகிறத சொல்கிறோம், எங்கள் அனுபவத்தை சொல்கிறோம், அப்படி இல்லை. அவங்க ரெண்டு முக்கியமான விஷயத்தை கனெக்டிவிட்டி பண்ணி பேசினாங்க. அதை போன வாரம் நம்ம 3 சாட்சிகள்னு படித்தோம். இந்த வாரம் படிக்கிறப்போ வேறு விதமாக படிக்க போகிறோம். பாருங்கள், 7வது வசனத்தை பாருங்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு எல்லாருக்கும் முன்பதாக முதலாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். புறஜாதிகள் ரட்சிக்கப்படலான்னு சொன்னார். பவுலோ பர்னபாவோ போய் கூட்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆள் யார் தெரியுமா? நான் தான் இந்த ஊழியத்தையே துவங்கினேன். அவர் சொல்லும்போது தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தையை கொஞ்சம் அன்லைன் பண்ணி வச்சுப்போம். அடுத்த வசனம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். யார் செஞ்சது? இது தேவன் தான் செஞ்சார். அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். 3வது, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். பாருங்க, இந்த 3 வசனத்தில் முக்கியமான 5 காரியங்கள். 1, புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவாங்கிறதுக்கு அந்த ஊழியத்துக்காக தேவனை தெரிந்து கொண்டார். 2, பரிசுத்த ஆவியை அவங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். 3வது, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படுறதுக்கு சாட்சியை நான் பார்த்துருக்கிறேன். 4வது, அவர்களுடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி இருக்கிறார். 5வது, நமக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டார். இதெல்லாம் தேவன் செய்தவைகள் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், தேவன் செய்தவைகள்னு ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் தான் தெரிஞ்சார், தேவன் தான் இதெல்லாம் நடத்தினார், அவங்கள சுத்தமாக்குனார், அவங்கள ஏற்றுக்கிட்டாரு, ஒன்றாக்குனார், எல்லாம் சொல்லும் பொழுது இன்னொரு மனிதன் எந்திரிக்கிறார். யாக்கோபு எந்திரிச்சு சொல்கிறாரு, பேதுரு சொல்கிற எல்லாமே நான் ஏற்கனவே வேதத்தில் இருக்குது இல்லையா? பேதுரு சொல்கிறார்ல, பேதுரு அனுபவத்தை சொல்கிறாரு. கர்த்தர் அவரை தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் தான் அனுப்புனார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாரு, சுத்தமாக்குனாரு, நம்மையும் அவங்களே ஒன்றாக்கிட்டாருன்னு சொல்கிறாருல்ல. இது எல்லாம் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு, சரின்னு சொல்கிறதுக்கு நான் ஏன் அனுபவத்தை சொல்கிறேன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன தெரியுமா பண்ணார்? வசனம் பாருங்க, நீங்கள் வாசிக்கக்கூடிய இந்த புத்தகத்தில், ஆமோஸ் புஸ்தகத்தில் இருக்குது இல்லையா, நம்ம வாசித்துருக்குறோம்ல அப்படின்னு சொல்லி அவரோட கனெக்டிவிட்டி பண்ணி தேவனுடைய கரம் புறஜாதிகள் மத்தியில் செயல்படுது. இப்போ அந்த கரத்துக்கு விரோதமாக யூதர்கள் எழும்பி இருக்கிறாங்க, அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னால் தெளிவாக சொல்லிடலாம். இப்போ யூதர்கள் செய்யக்கூடியது எல்லாமே தப்பு. புறஜாதிக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை, வாக்குவாதம்.
அந்த வாக்குவாதத்தில் தீர்ப்பு யார் பக்கம் வரணும்? பொதுவாக பார்த்தா யூதர்களாக இருக்கிற பேதுருவும் யாக்கோபும் யோவானும் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும்? யூதர்கள் பக்கம் தான் சாஞ்சிருக்கணும். ஆமாம் இல்லை, உண்மை தானே? யூதர்கள்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கணுன்னா நம்ம அவங்க பக்கம் தானே பேசணும். அப்படிலாம் இல்லை. தேவன் சொன்னார், தேவன் செய்தார், அதுக்கு நாங்கள் சாட்சி. இப்போது வசனமும் ஒத்திருக்கிறது. இப்போ பாருங்கள், நம்ம சபை விவகாரம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம பிரச்சனையை கையாளும் போது என்ன செய்வோம் தெரியுமா? அவங்க என்ன நினைக்கிறோமோ பேசுவோம், அவங்க என்ன விரும்புகிறோமோ பேசுவோம், என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதை சொல்லுவோம், என்னெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதை பேசுவோம். ஆனால் என்ன தெரியுமா? தேவன் இதுவரைக்கும் என்ன செய்தார், தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், அதுதான் தேவனுடைய கரமாக இருக்கணுமே ஒழிய நான் விரும்புகிறது, நான் ஒரு பக்கமாக சாஞ்சி பேசுறது, எனக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு பேசுறது, எனக்கு எதிர்ப்பாக இருக்கிற பக்கம் நான் அந்த பக்கம் நிற்கிறது. எனக்கு பிடிச்சவங்க பேசுனாங்கன்னா அவங்க தப்பாக இருந்தாலும் அவங்க பக்கம் நின்றுவேன். எனக்கு பிடிக்காதவங்க பேசுனாங்கன்னா அது சரியாக இருந்தால் கூட எதிர்ப்பேன். ஏன்னா எனக்கு அவங்கள பிடிக்காது. சபை ஏன் தெரியுமா கெட்டு போகுது? நாம் எல்லாருமே தேவனுடைய கரத்தை பார்க்கறதில்லை. சபையில் ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை பர்சனலாக எடுத்துப்போம். அப்படி கிடையாது. தேவனுடைய சபை கர்த்தர் நடத்தக்கூடியதாக இருக்கணும்னா நான் என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தர் என்ன சொன்னார்ன்ற இடத்துக்கு வரணும். அது வேத வசனங்களை உறுதிப்படுத்துதான்னு பார்க்கணும். அதை உறுதிப்படுத்தினா உண்மையாகவே ஊழியம் சிறப்பாக இருக்கும். அப்போ என்ன செஞ்சாங்க? ரைட், ஓகே, நீங்கள் பர்னபாவும் பவுலும் வந்திருக்கிறீங்க, பிரச்சனையை கொண்டு வந்துட்டீங்க. இப்போ பேதுரு சொன்னார், யாக்கோபு வசனத்தினால் உறுதிப்படுத்திட்டாரு. இப்போ முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? நாங்கள் ஒரு முடிவு சொல்லட்டுமா? ஒரு முடிவு எழுதுங்க. விக்கிரகத்திற்கு நொறுங்குண்டு செத்ததுக்கு, அதாவது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிற விஷயத்தில் எதெல்லாம் நீங்கள் விலகி இருக்கணுமோ அதை மட்டும் செய்யுங்க, போதும். நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், நீங்கள் வேறு எது நியாயப்பிரமாண முறைமையும் கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்ரு எழுதி நீங்கள் 2 பேர் போய் திருப்பி சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன சொன்னோன்னு சரியாக தெரியாது, அதனால் கூட 2 பேரை யூதாவையும் சீலாவையும் கூட்டிகிட்டு போங்க. எங்கே கூட்டிகிட்டு போங்க? அந்தியோக்கியாவுக்கு கூப்பிட்டு போங்க. அங்கே இருக்கிற யூதர்களுக்கு புரிய வைங்க, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு போய் சொல்லுங்கள். பிரச்சனை வருதுங்க, அந்த பிரச்சனைக்கு மத்தியில் தீர்வு கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. ஃபஸ்ட்டு நம்ம போன வாரம் இதெல்லாம் படிச்சிட்டோம், திரும்ப சொல்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. நீங்கள் யோசித்தீங்கன்னா மெசேஜே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், கர்த்தருடைய கரம் ஒரு பிரச்சனையை தீர்வு செஞ்சுருக்கிறது. ஓகே, அந்த தீர்வு செஞ்ச பிற்பாடு அந்த தீர்வுக்கு பின்னால் சபை என்ன செய்கிறது? சபை ஒரு பிரச்சனை வந்த பிற்பாடு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாங்க. தீர்த்து வச்சிட்ட பிற்பாடு சபையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? 15வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிக்கலாம். பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்ம 11வது அதிகாரத்தில் என்ன படித்தோமோ, நீங்கள் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண வசனம் இது 11:26. அங்கே இருக்கிற வசனமும் இங்கே இருக்கிற வசனமும் சேம். ஆமாம் தானே? அவர்கள் உபதேசித்து கொண்டிருந்தார்கள், அவங்க டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வாசிக்கிறோம், அவங்க கர்த்தருடைய வசனத்தை டீச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நடக்கிறது. குறிப்பாக 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை பார்க்கலாம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இப்போ கவனிங்க, முன்னாடி அவர்கள் உபதேசம் பண்ணாங்க, சபை வளர்ந்தது. இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் ஊழியத்துக்கு போகும்போது
நம்ம ஏற்கனவே போன வாரம் படித்தபடி 2 டீமாக பிரிஞ்சிட்டாங்க. பர்னபா யோவானை கூட்டிகிட்டு சீப்ருத்துவுக்கு போயிட்டாரு. பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு வேறு பக்கம் சிசிலியா நாட்டு பக்கமாக அப்படியே கடந்து வராரு. ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியுமா செய்யும் பொழுது இப்போ பவுல் கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? போகிற இடமெல்லாம் உபதேசம் பண்ணாங்க. முக்கியமாக ஒரு விஷயம், எருசலேம் சபை என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணல, அவங்க கைவிடலை. அதை கூடவே வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து அதையும் மனசில் வச்சுக்கின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும்பொழுது என்ன நடக்கிறது? 5வது வசனம், அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கரம் ஒரு சபையை சரியாக கொண்டு போகணும்னு சொன்னால், ஐபிசி குடும்பம்னு ஒன்று சொல்கிறோம். நம்ம தானே ஐபிசி குடும்பம். இந்த ஐபிசி குடும்பம்னு சொல்கிற இந்த இடத்துல நமக்கு இந்த ஐபிசி குடும்பத்தினுடைய தாய் திருச்சபை பெத்தனி சபை. இந்த பெத்தனி சபையில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியம் என்ன? இட்ஸ் காட்ஸ் கைண்ட் ஆஃப் சர்ச். இங்கே பீப்புள் கேர் ஃபார் பீப்புள்னு எழுதியிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தேவ தன்மையுள்ள திருச்சபை. இங்கு மக்கள் மீது அக்கறையாக இருக்கிறார்கள். இதுதான் நம்ம சபையினுடைய பெத்தனி சபைக்கு கீழே இருக்கிற ஒரு வரி. இது என்ன சபை? தேவ தன்மையுள்ள திருச்சபை. வி வாக் இன் சேம் ஸ்பிரிட். பெத்தனியும் விசுவாசமும் ஒரே குடும்பம். பெத்தனியில் இருக்கிற ஒரு சகோதரனும் விசுவாசத்தில் இருக்கிற ஒரு சகோதரனும் நாங்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரே இடத்துல இருக்கிறவங்க, ஒரே விதமாக இருக்கிறவங்க. இதுதான் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லும் பொழுது பிரின்சிபல்னு சொன்னால், பெத்தனி சபைக்கு வேறு பிரின்சிபல், விசுவாச சபைக்கு வேறு பிரின்சிபல் இல்லை. பெத்தனி சபை சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க. நான் முதல் முறையாக ஐபிசி குடும்பத்துக்கு வந்து ஃபேமிலி கேம்பில் தான் எல்லா சபையும் பார்ப்போம். சத்தியம், ஜெயம், கிருபை, விசுவாசம், பெரக்கா 5 சபைகள் ஒன்று கூடும். ஸோ நம்ம எல்லாம் என்ன செய்வோம், சத்தியம் ஜெயம்லாம் லோக்கல் சென்னையிலே இருப்பாங்க. இப்போ சத்தியத்துலேருந்து ஒரு சகோதரர் இங்கே இருக்கிறார், எல்லாருமே அங்கே இருப்பாங்க. விசுவாசம், கிருபை அல்லது பெரக்கா அவங்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், போய் பிஷப் மாணிகமால் நம்ம ஜெயன் சர்ச்சில் தங்கிட்டு பிஷப் மாணிகால் நடந்து போய் அப்படி தான் கேம்ப் அட்டன் பண்ணுவோம். ஒரு நாள் சாயங்காலம் நம்ம பாரதி நகரில் இருக்கக்கூடிய அந்த ஹாலில், ஜேகே மஹாலில் வந்து விசுவாச சபை 5 மணிக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெடி ஆகினுக்கிறாங்க. ரொம்ப அப்படியே சோர்வாக இருக்கிறாங்க. பாஸ்டர் வந்தார், ஆட்களை பார்த்தா அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஏன் இவங்க முகம்லாம் ஒரு மாதிரி சோர்வாக, இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக? அவங்களாம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பக்காவாக குளிச்சு ரெடியாகி வந்திருக்கிறாங்க 6 மணிக்கு. விசுவாச சபை எப்படி இருக்குது, நல்லா ஏதோ சாக்கடையில் விழுந்து ஏஞ்சி அந்த ஒரு ஆள் மாதிரி அப்படி இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி. ஏன்னா சாயங்காலம் விளையாடினாங்க, அங்கே குளிக்கிறதுக்கு வழி இல்லை, அங்கே சரியில்லை. அப்போ பாஸ்டர் சொன்னார், இங்கே 5 திருச்சபை ஒன்றா இருக்குதுன்னு சொன்னால் there should not be any discrimination. இவங்க உயரம், இவங்க தாழ்வு, இவங்க அப்படி எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. மேக் ஷூர் அது எப்படி, எந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன உதவி செய்ய முடியும், இங்கே தங்குறவங்களுக்கு என்ன பண்ண முடியும் பாருங்கள். இது என்ன உணர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாம் ஒரே தரத்தாராய் வளரணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. 35 வருஷம் ஆச்சு. சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகியதான் கேட்டா. என்ன ஸ்பிரிட்டை 35 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சாங்களோ, என்ன உபதேசத்தை கொடுத்தாங்களோ, என்ன பிரின்சிபலை கொடுத்தாங்களோ, 35 வருஷம் ஆகுது, நம்மகிட்ட இருக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன், என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? நாம் யாரால் வழிநடத்தப்படுறோமோ அவங்கள மாதிரியே மாறுறதுக்கு, கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்,
கர்த்தருக்குடைய பலத்த கரத்துக்குள்ளே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டுருப்போம். அதுக்கு காரணங்களை சொல்லுவோம், அதுக்கு சாக்கு போக்குகளை சொல்லுவோம். பெத்தனி சர்ச் மாதிரி விசுவாசம் சர்ச் இருக்க முடியுமா? முடியுங்க. ஏன் முடியும்? கர்த்தருடைய கரம் நடத்த விரும்புது. ஆனால் நாம் என்ன தெரியுங்களா, கொஞ்சம் வளர்ந்தோன்னு அப்பா கையை உதறி விட்டு ஓடுற பிள்ளை மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதும் நமக்கு, நீங்கள் எனக்கு இனிமேல் சொல்ல தேவையில்லைன்ற இடத்துக்கு வந்துடுவோம். நாங்கள் எங்களை பார்த்துக்க முடியும், எங்களுக்கே எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம சின்ன வயசில் கெட்டியாக பிடிச்சிருக்கிறோம் அப்பா கையை. கொஞ்சம் நமக்கு விருப்பம் வந்தோடனே அவர் கையை உதறிட்டு ஓடுற பிள்ளை போல் சபைகள் என்ன தெரியுமா செய்தான்? கொஞ்சம் வளர்ந்தோடனே இப்போ அந்தியோக்கிய சபை என்ன நினைக்கக்கூடாது, எருசலேமோட நாங்கள் பெரிய கூட்டம், நாங்கள் தான் நிறைய சபையை ஸ்தாபிச்சிருக்கிறோம், எருசலேமை ஸ்தாபிச்சு நாங்கள் இனிமேல் அவங்க பேச்சை கேட்குற மாதிரிலாம் நிற்கலை. கர்த்தருடைய கரம் எங்களை நடத்துவதற்கு எங்களுக்கு மேலே ஒரு கரம் இருக்கிறது. அதுக்கு நான் எப்பொழுதும் என்ன தெரியுமா செய்யணும், அவங்க சொல்கிறத நான் கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்க, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் கிடையாது. சீஷன் என்னைக்கும் தன்னுடைய குருவுக்கு அவன் பணிந்திருக்கும்போது, ஒருவேளை பவுல் நினச்சிருந்தார்னா, என் கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, நான் ஏங்க யாக்கோபுக்கு நான் கணக்கு சொல்லணும், நான் ஏங்க பேதுருக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. கர்த்தருடைய கரம் அவங்க மூலமாக தான் என்னை நடத்தும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாரு. நீங்கள் இந்த சபையில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சபையில் ஒரு மெம்பர்னால் போதகரை அப்படி பைபாஸ் பண்ணிட்டு நீங்கள் போகலான்னா எழுதி வச்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்கிறாரு, அவரை பைபாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒய்ஃப் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போக பார்க்குறீங்க, பிள்ளைங்க உங்கள் இஷ்டத்துக்கு போக பார்க்குறீங்க, கர்த்தருடைய கரத்தை பார்க்கவே முடியாது. யூ ஹாவ் டு பி சப்மிசிவ். நீங்கள் கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுமா? உங்கள் மேலே ஒருத்தவங்க நியமிச்சிருக்கிறார்ல, கடைசி வரைக்கும் அதில் நான் இணைஞ்சிருக்கணும். இப்போ சொல்லட்டுங்களா, என்னை கர்த்தருடைய விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு சபை பயன்பட்டது. நான் பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் என்ன சொன்னார்னு பார்க்கணும், வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அதுக்கு பதிலாக மனுஷங்க என்ன சொல்கிறான்னு கேட்டு அவங்கள எட்டி உதச்சிட்டு நான் தூரம் போவேன்னா என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வாய்ப்பே இல்லை. ஐ கேன் டூ திங்ஸ், நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் நினைக்கிறதெல்லாம் செய்யலாம். நல்லா புரிஞ்சுங்க, வாழ்க்கை நீங்கள் அங்கே விட்டு வந்தோடனே செத்து போயிடுவீங்க, உருப்படாத போயிடுவீங்க அப்படிலாம் சொல்ல. யூ கேன் டூ எனிதிங். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தவே முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அப்போஸ்தலருடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டதுனால, பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் எப்படி நடத்தினது, அவனுடைய ஊழியம் சபையில் கர்த்தருடைய கரம் எப்படி நடந்ததுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கொஞ்சம் கவனியும் பாருங்கள். குறிப்பாக 6வது வசனத்திலேருந்து பாருங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. கவனிங்க, இப்போ எல்லா ஊர்களுக்கும் போகிறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க, சபைகள் வளர்ந்து பெருகியது, வசனம் எல்லா இடத்திலும் பரவியது. ஆனால் ஒரு சில இடங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே சொல்கிறாரு, நீ போகாதங்க. பாஸ்டர் இப்போ நம்மகிட்ட சொல்லுவாரா, இதை செய் இதை செய்யாதுன்னு நமக்கு தெரியுமா? அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்னைக்கு. சரி, அடுத்தது 7வது வசனம். மேசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமா போய் துரோவாவுக்கு வந்தார்கள். நம்ம 2 வசனத்தில் கவனிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தார். 2வது போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்பொழுது அவர் என்ன செய்கிறார், நிறுத்துகிறார், போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்கிறது.
மூன்றாவது ஒரு சம்பவம் நடக்கிறது அடுத்து 9வது வசனத்தில். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்க. 2 இடத்துல பரிசுத்த ஆவியானவர் போகாதுன்னு சொல்கிறாரு, நீ புறப்படாதுன்னு சொல்கிறாரு. இப்போ 3வது அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. என்ன தரிசனம்? மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து எங்கள் ஊருக்கு வாங்க, வந்து சுவிசேஷம் சொல்லுங்க. திஸ் இஸ் கால் மேசிடோனியன் கால். பெத்தனி சபை உருவாகி கொஞ்சம் வருஷம் கழித்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போய் கூப்பிடுறார், எங்கள் ஊருக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுங்க. 1989 வருஷம் பெத்தனிலிருந்து பாஸ்டர் முதல் முறை இந்தியாவுக்கு வந்தார். சாதாரணமாக வரல, கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் எங்களை புறப்பட பண்ணியிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக இது தேவனுடைய திட்டம். எப்படி அதை உறுதிப்படுத்த முடிஞ்சு? உறுதிப்படுத்துறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? நாம் மறுபடியும் சொல்கிறோம், கர்த்தர் என்ன சொன்னார். பேசிக் பிரின்சிபலுக்கு திரும்பி வருவோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு சீடராகும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, நீங்கள் பலனடையும் பொழுது, எருசலேமில் இருக்கணும், யூதேயாவில் இருக்கணும், சமாரியாவில் இருக்கணும், பூமியின் கடைசி வரையும் போகணும். ஸோ புறப்பட்டு போகணும்னு சொல்லும்போது எல்லா இடத்துக்கும் போகலாம். எந்த ஊருக்கு போகலாம், எந்த ஊருக்கு போகக்கூடாது. கர்த்தருடைய கரம் என்னை எங்கே நடத்த போகுது, எந்த ஊருக்கு நேராக நடத்தும், எப்படி நான் உறுதிப்படுத்திக்கிறது? நிச்சயமாகவே சவாலான ஒரு கேள்வி தான். அப்போ ஒரு நாள் பவுல் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் தடுமாறுற மாதிரி, இங்கே போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு பெரிய யோசனையில் இருக்கிறார். ஸோ இப்போ கர்த்தர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள். குறிப்பாக 19வது அதிகாரம் குறிப்பாக இங்கே 1வது வசனத்தை வாசிப்போம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். எபேசு என்கிற பட்டணத்துக்கு வருகிறான். அங்கே வரும்பொழுது குறிப்பாக 8வது வசனம், பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். திறன்னு என்னும் வித்தியாசாலை, பெத்தனி ஸ்கூல் ஆஃப் டிசைபிள்ஷிப். வித்யாசாலைங்கிறது என்னது? ஒரு கல்விச்சாலை. 2 வருஷம் உட்கார்ந்து 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை இப்போ செய்தார். நீங்கள் எங்கே துவங்கி எங்கே வரைக்கும் வந்தீங்க? 19வது அதிகாரம் வரைக்கும் கவனிச்சிங்கன்னா பவுலின் கைகளினாலே கர்த்தர் எல்லா இடங்களிலும் வசனத்தை பரவச் செய்தார். சரி, பரவ செய்யும் பொழுது இந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகக்கூடாது, எப்படி அவன் முடிவு செய்தான்? பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக சொன்னார், தரிசனம் கிடச்சிச்சு, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவன் எப்படி முடிவு செய்தானுங்கிறதுக்கு ஆன்சரை 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 20வது அதிகாரம் பாருங்கள். குறிப்பாக 17வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி
சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. என்னுடைய ஊழியத்தினுடைய முதல் நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என்ன செய்தேன், கர்த்தருடைய கரம் எப்படி இருந்தது, நான் எப்படி டெசிஷன் எடுத்தேன், என்னெல்லாம் பண்ணேன், அதை கொஞ்சம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன பண்ணுறார் பாருங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பாருங்க, எனக்கு நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், கண்ணீர், ஆனால் ரொம்ப தாழ்மையாக கர்த்தரை சேவித்தேன், கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சேன். பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்ப வாசிங்க 22. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். நான் இப்பொழுது யாருக்குள் கட்டுண்டவனாய் செயல்படுகிறேன்? ஆவி. நான் இந்த ஊருக்கு போகலாமா போகக்கூடாதா, இங்கே பேசலாமா பேசக்கூடாதான்னு என் வாழ்க்கையில் என்னை நடத்துகிறது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் அவர் நிருபங்கள் எழுதும்போது, இனி நான் அல்ல, நான் கிறிஸ்துக்குள்ளே முழுசாக என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், இப்போ எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து தான் செயல்படுறார். நல்லா புரிஞ்சுக்க, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபிள், உங்கள் சுயம் சாகாமல் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்துதான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? ரெண்டுத்துக்கும் போட்டி வச்சா ஜெயிக்கிறது யார் தெரியுமா? நம்ம சுயம் ஜெயிச்சிடும். நம்ம சுயம்னா என்ன தெரியுமா? நம்ம இந்த உலகத்துக்காக விரும்புகிற, நமக்காக விரும்புகிற எல்லாமே கர்த்தருடைய கரத்தை தடை செஞ்சிடும். நம்ம கௌரவம் பார்த்தோம் தடை செய்யும், நம்ம புகழ் பார்த்தோம் தடை செய்யும், பணம் பார்த்தோம் தடை செய்யும். இந்த பூமியில் கர்த்தருடைய கரம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு முழுமையாக தன்னைத்தான் அவன் வெறுத்திருக்கணும். அது நடக்குமா நம்ம வாழ்க்கையில்னா? நடக்கவே நடக்காது. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கர்த்தருடைய கரம் எங்கே இருக்குதுங்க என் வாழ்க்கையில்? நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணை உங்கள் சுயம் மறைச்சிருக்கு. நான் ஆவியில் கட்டுண்டவனா போகிறேன். ஆவியானவர் சொல்கிறதுக்கு அவர் என்னை கட்டி வச்சுக்கிறார். அவர் வச்சுக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். நான் என் இஷ்டத்துக்கு இல்லை. 2வது 23. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? போகிற இடம்லாம் எனக்கு என்ன உண்டு? ஹலோ, நான் அந்த ஊருக்கு போகிறேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்கிறாரு ஆவியானவர்? கட்டுகளும் உபத்திரவம். அங்கே போனால் உன்னை கட்டுவாங்க, அங்கே போனால் அடிப்பாங்க, அங்கே போனால் உதைப்பாங்க. ஆவியானவர் சொன்ன அப்படி சொல்கிறாருன்னா நான் என்ன செய்வேன்? இப்போ கர்த்தருடைய கரம் என்று சொல்லுது, தம்பி அங்கே அப்படி முன்னாடி போ, அங்கே உதைக்கிறாங்க உன்னை அப்படின்னா நான் போவேனா? நீ அங்கே வா, அங்கே உன்னை செருப்பாளி அடிப்பாங்கன்னா ஐயோ அவ்வளோதான். அங்கே போனால் உன் மேலே காரி தூப்புவாங்க. அப்போ என்ன? ஆவியானவர் என்னை எப்படி நடத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன் தெரியுமா? சுபிட்சமாக வச்சுருக்கணும், அழகாக வச்சுருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் உங்களுக்கு பவுலுடைய மைண்டில் நினச்சுன்னா அநேக உபத்திரவத்தின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு ஆதியிலே கற்று வச்சுருக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது தெரியுமா? இப்போ அங்கே போனால் அடிப்பாங்கன்னா அடிக்கிட்டோம். அவர் மைண்டெல்லாம் அவ்வளோதான். அவருடைய சிந்தையெல்லாம் கர்த்தர் என்னை நடத்துகிறார். நான் இந்த ஊருக்கு போகலாமா போகக்கூடாதா? ஒருவேளை அங்கே போனால் உனக்கு மாலை போடுவாங்கப்பா, அப்பா நான் அங்கே போகக்கூடாது போடுறது, அடிக்கிற இடத்துக்கு போகலாம். நான் சொல்ல, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 21வது அதிகாரம். இப்போ கவனிச்சு பாருங்க.
குறிப்பாக 4வது வசனத்தை பாருங்கள். அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். இப்போ பாருங்க, இங்க ஒரு குறிப்பிட்ட ஜனம் பவுலுக்கு சொல்லுகிறது, பவுல் அவர்களே, நீங்கள் எருசலேமுக்கு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க. ஏன்னா ஆவியானவர் சொல்கிறாரு, எருசலேமில் பவுலுக்கு பெரிய பிரச்சனை காத்திருக்குது, பட்டணங்கள் தோறும் பிரச்சனை இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாருன்ற தைரியம் யாற்றுக்குது? பவுலுக்கு இருக்குது. இப்போ விசுவாசிகளுக்கு தெரிய வருது, விசுவாசிகள் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறாங்க, வசனத்தில் வளர்ந்துருக்கிறாங்க. இப்போ விசுவாசிகள் சொல்ல வராங்க, என்ன தெரியுமா? பவுல், தயவுசெய்து அங்கே போகாதீங்க. லிசன். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, தரிசனம் சொல்லுகிறது, பவுலுடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இப்போ 4வது யார் பேசுகிறது தெரியுங்களா? விசுவாசிகள் சொல்கிறாங்க போகாதீங்க. சரி, விசுவாசிகள் சொன்னாங்களா அங்கே போகக்கூடாதுன்னு? இப்போ குறிப்பாக அவர் கிளம்பிட்டார், நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 10வது வசனத்துக்கு வாங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். என்ன வெளிப்பாடு? எருசலேமுக்கு பவுல் போனா நம்ம பவுலோட பெல்ட்டை எடுத்து கையும் காலும் கட்டிக்கிட்டு இதுதான் அங்கே நடக்கும். என்ன பண்ணலாம்? பவுல் போகலாமா? கர்த்தருடைய கரம் பவுலை போக சொல்லுதா, தடை பண்ணுதா? நம்ம இப்போ வாசிக்கும் போது முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊருக்கு போவாதுன்னு தடை பண்ணார், இந்த ஊருக்கு போகணும் தரிசனம் கொடுத்தாரு, தெளிவாக இருந்துச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் விசுவாசிகளுக்கு. ஏன் ஒரு ஊழியக்காரன் வந்து சொல்கிறாரு, தம்பி அங்கே பிரச்சனை. இப்போ என்ன முடிவு? கர்த்தருடைய கரம் தடை செய்தா அனுப்புதா? எப்படி முடிவு எடுக்கிறது? அடுத்த வசனத்தை வாசிப்போம். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். யாரெல்லாம் வேண்டிக்கிட்டாங்க பவுலை போகக்கூடாதுன்னு சொல்லி? தெளிவாக யாராவது ஒருத்தர் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். பவுலை எருசலேமுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன முதல் யார் தெரியுமா? இந்த புஸ்தகத்தை எழுதுனது யார்? லூக்கா. ஊழிய டீம் சொல்லுது எங்கே போகக்கூடாது, நீ எருசலேமுக்கு போகக்கூடாது. அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க போகக்கூடாதுன்னு. பவுலோட ஆன்சரை பார்க்கலாம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். எருசலேமுக்கு போனால் நான் சாவன்னு தெரிஞ்சா கூட நான் போவேன். ஏன் தெரியுமா? சொல்லட்டுமா? ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் கட்டுகள் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. கட்டுகளை பார்த்து ஒதுங்கி ஓடுறதுக்கு நான் கோழை இல்லை. எனக்கு அங்கே போனால் சாவுனா நான் போவேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னிடத்தில் நேராக சொல்லலை. கர்த்தர் என்கிட்ட நீ போகாதுன்னு சொல்லவே இல்லை. யார் யார் சொன்னா போக வேணான்னு? கூட இருந்த ஊழியத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, விசுவாசிகள் சொன்னாங்க, என் மேலே அன்பாக இருக்கிறவங்க சொன்னாங்க, போவாதீங்க போவாதீங்க போகாதீங்க. கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுக்கிறவங்க, நீங்கள் பெங்களூருக்கெலாம் டெய்லி வாரம் போகாதீங்க பாஸ்டர், நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது பாஸ்டர், நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க பாஸ்டர், நீங்கள் எங்களுக்கு வேணும் பாஸ்டர். கர்த்தருடைய கரம் என்னை எப்படி நடத்த விரும்புகிறது? நான் எப்படி போவேன்? ஒரு சபை வளரணும்னு சொன்னால் என் உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கிறன்ற ஒருத்தரை தேவன் என்ன பண்ணல தெரியுமா? எப்போ நீ ரொம்ப என் மேலே அன்பு வச்சுக்கிற, அதனால் நீமே போவாதப்பா அப்படிலாம் சொல்ல, அங்கே அனுப்பிவிட்டார். அவன் எருசலேமுக்கு போனான். எருசலேமுக்கு போன உடனே யாக்கோபு பார்த்துட்டு சொல்கிறாரு,
எப்பா இங்கே வந்தால் உன்னை எல்லாம் பிடிச்சி கொல்றதுக்கு தயாராகிறாங்க, நீ எதுக்குப்பா இங்கே வந்த? எல்லாருமே யோசிக்கலாம், உயிர் பயம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நடத்த விரும்பினார். பவுலை யாராலையும் கொல்ல முடியல. கடைசியாக ரோமாபுரியில் வந்து தங்கி ஊழியம் செய்து தன் ஊழியத்தை நிறைவேற்றும் அளவுக்கும் கர்த்தருடைய கரம் அவனை நடத்திக்கிட்டே போச்சு. ஏன் தெரியுமா அவனை நடத்துச்சு? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டான், கர்த்தருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டான், தன்னுக்கு மூத்தவர்களாக இருந்தவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டான், தேவ ஆவியானவர் எங்கிட்ட பர்சனலாக என்ன சொல்கிறாருங்கிறது கட்டுப்பட்டான். சொந்த பந்தத்துக்கு கட்டுப்படலை, தன்னுடைய மக்கள் தமிழை அன்பு வச்சுக்கிறவங்களுக்கு கட்டுப்படலை, தமிழை ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்களுக்கு கட்டுப்படலை. கர்த்தருடைய கரம் என்னை நடத்திட்டு போகிறத நான் பார்க்கணுன்னு சொல்லி நின்னான். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் செயல்படணும்னா, கர்த்தாவே எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணுன்னா, திடீர்னு உங்கள் மண்டைக்குள்ளே வந்துடாது, திடீர்னு அது உங்களுக்கு புலப்பட்டுறாது. நீங்களும் ஆவியானவரும் நெருங்கிய உறவுக்குள்ளாக இருக்கும்போது மட்டும்தான் தெரியும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு. அதை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும். நாம் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஏன்னா ஆவியானவர் ஓரம் வச்சுட்டு நம்ம விருப்பத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டுருக்குறோம், நாம் நினைக்கிறத செய்கிறோம், அதுக்கு துணை ஆண்டவரை தேடுவோம். அது இல்லை கர்த்தருடைய கரம். கம்ப்ளீட்டாக என்னை விட்டு கொடுத்து நான் சரண்டர் ஆகி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணும். அதுக்கு ஆலோசனை கர்த்தர் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் கேட்பேன். இது ரெண்டும் என்னை ஆவியானவர் நடத்துறதுக்கு, ஆண்டவருடைய கரம் என்னை நடத்துறதுக்கு சரியாக எனக்கு புரிதலாக இருக்கும். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ரீதியில் நீங்களே நடந்துக்குவீங்க, நிச்சயம் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் உங்கள் விருப்பத்துக்கு நடந்திருப்பீங்க, முடியாது. ரெண்டும் கனெக்ட் ஆகணும், அப்போ தெரியும் நான் என்ன செய்யணும்னு. நான் என்னை ஆராய்ஞ்சு பார்க்குறேன், என் தகப்பனுக்கு நான் எப்படி இருக்கிறேன், என் பிதாவாகி தேவன் சொன்ன கட்டளைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன்னா, ஆவியானவர் சொல்கிறத நான் கேட்குறேன்னா, எனக்கு முன்னாடி என்னை ஊழியத்தில் கொண்டு வந்தவர் சொல்கிறத நான் கேட்குறேன்னா, அதில் நான் கவனமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் என்னை நடத்தி வருகிறத நான் பார்க்குறேன். சேம் பிரின்சிபல் உங்கள் லைஃப், நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, அதில் சிக்கல் இருக்கும், அதில் சவால் இருக்கும், அதில் போராட்டம் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்த்து நடக்கணும்னு சொன்னால், நீங்கள் நினச்சிற மாதிரி எல்லாமே சக்ஸஸாக போயிட்டுருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாம் நடக்காது, எல்லாம் மாறி இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், தேவனுடைய திட்டம் நிறைவேறியிருக்கும். மறந்துடாதீங்க, தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தது. ஆனால் தேவனுடைய கரத்தோடு நாம் இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. ஆராய்ச்சி பார்க்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. பரிசுத்த பிதாவை, நேசிக்கிறப்பா, தாழ்மையாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய வீண் பெருமை, எங்களுடைய சிந்தை எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். எங்கள் அனுபவமோ அறிவோ எங்களுடைய விருப்பமோ ஒரு பொழுது எங்களை ஆளாதபடிக்கு நாங்கள் தாழ்மையாய், மனத்தாழ்மையாய், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறாருன்னு கேட்குற இடத்துக்கு வர உதவி செய்யுங்க. அதற்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு மேலே நியமிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. அவங்கள குறை சொல்லிவிட்டு, அவங்கள மீறி, அவங்கள விட்டுட்டு எங்கள் ஆவி பிரிஞ்சிருக்குன்னு சொன்னால் நாங்கள் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியாதுங்கிற அடிப்படை உண்மையை நாங்கள் வேதத்துலேருந்து பார்க்குறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சரியான விதத்தில் கற்றுக்கொள்ள, சரியான விதத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தை எங்களை நடத்திட்டோம். எங்களுடைய சுய தேவைக்காக அல்ல, எங்களுடைய சுய கௌரவத்துக்காக அல்ல, நீர் மாத்திரமே மகிமைப்பட ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் உடைய மகிமைக்காய் தாழ்த்தி மீட்பெரும் இரட்சகரமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.